வணக்கம் நண்பர்களே, பாருங்கள் நாங்கள் இப்போ வந்து கொக்கோ கேக் செய்ய போகிறோம். இது வந்து கஜு முந்திரி கேக்குக்கு திராட்சை பாருங்க, திராட்சை 100 கிராம். இது வந்து முட்டையும் சீனியும். எத்தனை முட்டை? இந்த கொக்கோ பவுடர் மைதாட்டில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணணும் ஃபுல்லாக. பாருங்கள் மிக்ஸ் பண்ணணும். இது இதால் நல்லா கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்படி மிக்ஸ் பண்ணணும். அந்த சாக்லேட்டு தெரிகிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். மிஷினில் மிக்ஸ் பண்ணணும், நான் கையில் மிக்ஸ் பண்ணுறேன். எண்ணெய் மிக்ஸ் ஆகணும். கொக்கோ கேக் ரெடி ஆகிட்டு கொண்டிருக்கிறது நண்பர்களே. எங்களுக்கு வந்து முந்திரி திராட்சை பாருங்க உடைச்சது. ஏன் அதான் நல்லா இருக்கும். போட்டுட்டு அப்படி அடிக்குது எடுங்க. அடிக்கிறது வந்து நாங்கள் வந்து மேக்ரோனுக்குள்ளே போகிறோமில்ல, அதுக்குள்ளே தட்டுக்குள்ளே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். நீங்கள் வந்து வரையலண்டா கரண்டியால் வலிக்கணும். நீ பாட்டுங்க. இது மைக்ரோனில் வைக்கணும். கொக்கோ கேக், முட்டை, மைதா, கொக்கோ பவுடர், முந்திரி, திராட்சை. கேக்கு அடித்து ரெடி ஆகிட்டு இப்போ மைக்ரோனில் வைக்க போகிறேன். பாருங்க, டைம் எல்லாம் செட் பண்ணியாச்சு. வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுக்குறது. ஸ்டார்ட் ஆஃப் கொடுக்கட்டா? சரியா? ஓகே. பேக்காது பாருங்க, உள்ள நல்லா ஹீட்டாகி. இது எத்தனை நிமிஷம்? அரை மணி நேரமா? சரி, அரை மணி நேரம் உள்ள விடணும். அப்போ தான் அந்த கேக் வந்து ஹீட்டாகி உங்களுக்கு பொங்கி சூப்பராக வரும். சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். பாருங்க, கேக்கு வேகிட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழித்து எடுக்கிறோம். பாருங்கள் இப்படி இருக்குது. பாருங்கள், சாக்லேட் சாப்பிட போகிறோம். வணக்கம் நண்பர்களே, இஞ்சி பாருங்க, கேக்கு செய்தாச்சு, சாப்பிட போகிறோம். சூப்பராக நீங்களும் செய்து பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.